ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனல் இருந்து இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சிக்கு பூர்த்தி ஆடவை சேர்ந்த செல்வரத்தினம் ஆர்எஸ்ஆர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர் ஒரு சிறந்த விவசாயி, அதுவும் இளம் விவசாயி. அவர்களிடம் பேட்டிக்கண வந்திருக்கின்றேன். தம்பி வணக்கம். வணக்கங்க சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். இப்போ விவசாயம் எப்படி போயிட்டுருக்கு? விவசாயம் அப்படியே நார்மலாக போயிட்டுருக்குங்க சார். போயிட்டுருக்குங்களா? சரி, இப்போதைக்கு என்ன போட்டிருக்கீங்க? இப்போ பீட்ரூட்டு கார்ட்டு போட்டிருக்கோம். அறுவடைக்கு நாளைக்கு எடுக்கலான்ட்டு இருக்கிறோம். இப்போ இன்னைக்கு நாளைக்கு அறுவடை நாளாச்சு. கார்ட்டு எடுக்கலான்ட்டு. எல்லாத்துக்கும் ஓரளவு விலை இருக்குங்களா? விலை சுமாராக தான் இருக்குங்க. ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி விற்கிது மார்க்கெட்டு. நீங்கள் எல்லாம் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறது உண்டா, இல்லை இங்கேயே புரோக்கர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போவாங்களா? இல்லைங்க, நம்ம அங்கே மேற்படுறதுக்கு சொந்தமாக அனுப்பிடுவோம். நீங்கள் அனுப்பிடுவீங்க, கொண்டு போகிறீங்க. ஆமாம். சரி, உங்களுக்கெல்லாம் மேன் பவர் ஆட்கள் நிரந்தரமாக இருக்காங்களா? இருக்காங்க, அப்படியே வருவாங்க, ஒவ்வொருத்தவங்க போயிடுவாங்க. அப்படி ஆள் தேவைப்பட்டால் அங்கே கூப்பிட்டு வருவாங்க, வந்துடுவாங்க. சரி ராஜரத்னம், உங்களுக்கு செல்வரத்னம், உங்களுக்கு இப்போ போரு கிணறு இந்த மாதிரி வசதி இருக்குங்களா இல்லையா? நான் வந்து கந்தாய தோட்டத்தை போட்டிருக்கேங்க. சரிங்க. அங்கே போர் வசதி இல்லை, கிணறு வசதி இல்லை, ஏதோ நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கு. உங்களுக்கு இந்த அரசு தரப்பிலிருந்து சரி ஏதோ மானியம் இதெல்லாம் உதவி கிடைக்குதுங்களா இல்லையா? கிடைக்கும். நான் அதை வந்து முயற்சிக்கல. கந்தாய தோட்டனால அதை நம்ம வந்து முயற்சி பண்ணல. கிடைக்கும். நிறைய பேர் இப்போ வாங்க விட்டுருக்காங்க. இப்போ ஒரு சிலர் வாங்கிட்டு இருக்காங்க நம்ம சேனல் மூலமா. சரி. ஏன்னா விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தான் அரசு நல்லா உதவி பண்ணுது. மத்திய அரசு ஆனாலும் சரி, இந்த மாநில அரசு ஆனாலும் சரி. உங்களுக்குலாம் சோலார் எல்லாம் தேவைப்படுதுங்களா? சோலார்லாம் தேவைப்படுத்தாங்க. நாங்கள் இப்போ சோலார்லாம் இருக்குது, பேட்டரி லைனில் போட்டிருக்கீங்களா? தோட்டக்காலத்தில் போனால் அவங்களெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. நம்மளுக்கு எந்த வேலையும் கிடையாது. நம்ம போய் அவங்களை விசாரிக்கணும். உங்களுக்கு தெரியலனா கூட சேனல் மூலமாக அதை நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் அதை யூஸ் பண்ணாலே போதும். சரிங்களா? இப்போதைக்கு நீங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்கீங்க? நான் இப்போ தோட்டத்துக்கு போகலான்னு தாங்க. தோட்டத்துக்கு போகலானுங்க. இன்றைக்கி அங்கே ஆட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா? இல்லைங்க, இன்னைக்கு வேலை செய்யலை. இப்போ பூண்டு கடைசியாக எப்போ அறுவடை பண்ணீங்க? அறுவடை பண்ணது 2 மாதம் ஆச்சு சுமார். அப்போ விலை எப்படி கிடைச்சது? விலை வந்து எனக்கு 200 கிடைச்சதுங்க. அப்போ பரவாயில்லையா? பரவாயில்ல, ஒரு மாதிரி இருந்துச்சு. கையிலேருந்து நட்டை இல்லை. இந்த டைம் அவ்வளோ ஒன்றும் ஆகலைங்க. போன டைம் வந்து சரியான அடிங்க. அடியாயிடுச்சு. ஆமாம். சரி, 500 விதை பிடிச்சிட்டு வந்து 60 70 கொடுத்தோம் போன வருஷம். ஆமாம். இந்த 490 கிடைச்சது அது எப்போ? அது வந்து போன வருஷம் ஆடி மாதத்துல. அப்போ ஓரளவு கிடைச்சதுங்களா? 24. சரி, பரவாயில்ல. இப்போ ரொம்ப நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களே, நஷ்டம் ஆனப்போ மீண்டும் விவசாயம் பண்ணீங்களா, அதோட முடுங்கி வீட்டில் இருந்துட்டீங்களா? மீண்டும் மீண்டும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மறுபடியும் விடக்கூடாது இல்லையா? கடன் வாங்கியாவது விவசாயத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு உயிர் மூச்சு, உயிர் நாடி, நாட்டின் உயிர் நாடியே முதுகெலும்பே விவசாயிங்க தான். எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் கைவிடக்கூடாது. உங்களுக்கு அரசு தரப்பிலிருந்து எல்லா உதவிகளும் இருக்கு. நீங்கள் முயற்சி பண்ணுங்க. இந்த சேனல் மூலமா உங்களுக்கு எல்லாம் வற்புறுத்துறோம். சரிங்க. இப்போ நீங்கள் தோட்டத்துக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க. எனக்கு வேண்டி ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றி.